திமுகவும் பாஜகவும் செல்போனில் ஆட்சி செய்து வருவதாக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி விமர்சித்துள்ளார். கோவை தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குளத்துப்பாளையம் பகுதியில் அதிமுக நாடாளுமன்ற வெற்றி வேட்பாளரின் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய முன்னாள் அமைச்சரும் தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணி, களத்தில் நமக்கு எதிரி திமுக தான், அவர்களால் நம்மோடு போட்டி போட முடியுமா என கேள்வி எழுப்பியதுடன் திமுகவும் பாஜகவும் செல்போனில் ஆட்சி செய்து வருவதாகவும் விமர்சித்தார். மேலும் 5 ஆண்டுகளாக திமுக எம்பியை யாராவது பார்த்திருக்கின்றீர்களா என வினவியதுடன் பாஜக பொருட்டே இல்லை எனவும் அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் இடையேதான் போட்டியே எனவும் தெரிவித்தார். இன்றைக்கு நம்முடைய வேட்பாளருக்கு திமுக ஒரு பொருட்டே அல்ல, பாரதிய ஜனதா கட்சி அவங்க கணக்கிலேயே இல்ல, அவங்களை பத்தி கவலையும் இல்லை. ஏன்னா போட்டிக்கே வர முடியும். எப்படி போட்டிக்கு வர முடியும்? வாட்ஸ்அப்ல ட்விட்டர்ல இதுல அப்படியே பேட்டி கொடுத்துட்டு இருந்தா போட்டிக்கு வந்துட முடியுமா? வர முடியுமா? பாரதிய என்ன ஓட்டு இருக்கு உங்களுக்கு? ஒவ்வொரு தேர்தல் நீங்க தான் உங்களுக்கு தான் தெரியும். ஒவ்வொரு ஊர்ல என்ன ஓட்டு வாங்குவாங்க. நான் ஒண்ணு சொல்றேன், பாரதிய ஜனதா கட்சி 10 பூத்துல ஆள் போடுங்க பாப்பா, எல்லா பூத்துலையும். தொடர்ந்து பேசிய அவர், குளத்துப்பாளையத்தில் உள்ள பள்ளிக்கு கட்டிடம் கட்டித்தர மக்கள் கேட்டதை திமுக நாடாளுமன்ற உறுப்பினரிடம் நிறைவேற்றவில்லை எனவும், பிறகு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் கவனத்திற்கு கொண்டு சென்ற பின்னர் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம்தான் 50 லட்சம் ரூபாய் நிதியை ஒதுக்கி தந்தார் எனவும் புகழாரம் சூட்டினார். மேலும் அப்படித்தான் குளத்துப்பாளையம் பள்ளிக்கு கட்டிடம் கட்ட பணிகளை துவக்கினோம் எனவும் தெரிவித்தார். இங்க ஓட்டு வாங்கிட்டு இங்க ஜெயிச்சிட்டு திமுக எம்பியா 5 வருஷம் ஆச்சு. ஸ்கூல் பில்டிங் குழந்தைகளுக்கு கொடுக்கல. சொன்னாங்க நீங்க தான் பண்ணணும். நான் என்ன பண்ணணும்? நம்மகிட்ட இன்னைக்கு அந்த சக்தியே இல்லையே, நான் அமைச்சரா இல்ல, எம்எல்ஏ இருக்கிறேன், எப்படி முடியும்? சரி, அவங்க எல்லா ஊருக்காரெல்லாம் இல்ல, நீங்க தான் பண்ணாங்க. அப்புறம் யோசனை பண்ணேன். உடனே எடப்பாடி இருக்கிற போன் அடிச்சேன். அப்புறம் அங்கிருந்து உடனே நம்முடைய நாடாளுமன்ற சி வி சண்முகனுக்கு போன் அடிச்சேன். அண்ணா, இது என் தொகுதி, ஊருக்காரெல்லாம் வந்துட்டாங்க, குழந்தைகளுக்காக பில்டிங் இல்ல, நீங்க பாத்தீங்கன்னா நீங்க தான் கொடுக்கணும். உடனடியாக 50 லட்சத்தை ஒதுக்கி தந்தவர் எடப்பாடி சி வி சண்முகன். தொடர்ந்து பேசிய முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி, தமிழகத்தில் சொத்து வரி, மின் கட்டணம் என எல்லாமே விலை உயர்ந்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். இன்றைக்கு எந்த திட்டமும் தராமல் தேர்தல் நேரத்தில் மட்டும் மக்களை ஏமாத்த வருவான் திமுக காரன். இவ்வளவு செஞ்சிருக்கோம். திமுக 3 ஆண்டுகளா ஒண்ணும் செய்யல, எந்த திட்டம் தெரியல. சரி, என்ன பண்ணிருக்காங்க? சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, எல்லாம் அதிகம் பண்ணிட்டான். அதே போல வேலை இல்லை, கட்டுமான பொருட்கள் விலை உயர்வு. இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் சே தாமோதரன், மகேந்திரன், அமுல் கந்தசாமி, கோவை புறநகர் தெற்கு மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் அணி செயலாளர் வடவள்ளி சந்திரசேகர் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள், கழக நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோவை கிண்ணத்துக்கடவு ஈச்சனாரி அருகே பொள்ளாச்சி நாடாளுமன்ற அதிமுக வெற்றி வேட்பாளர் கார்த்திகேயனை முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணி கழக நிர்வாகிகளுக்கு அறிமுகம் செய்து வைத்து சிறப்புரையாற்றினார். இக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் பொள்ளாச்சி ஜெயராமன், உடுமலை ராதாகிருஷ்ணன், கிண்ணத்துக்கடவு சட்டமன்ற உறுப்பினர் சே தாமோதரன், வால்பாரி சட்டமன்ற உறுப்பினர் அமுல் கந்தசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எட்டிமடை சண்முகம் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி, 7.5% இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தது ஏராளமான மாணவர்களின் மருத்துவ கனவை அதிமுக நனவாக்கி உள்ள நிலையில் நீட் தேர்வு வைத்து அரசியல் செய்து 25 மாணவர்களின் உயிரை விடியா திமுக பறித்துள்ளதாக குற்றம் சாட்டினார்.